ஹலோ டெக்கீஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நௌக்கரியில் எப்படி சோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா ஃப்ரம் எண்ட் டு எண்ட் பார்க்க போகிறோம். ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ரீட் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி நௌக்கரியோட அந்த சர்ச்சில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், எப்படி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்து அதில் கரெக்டாக போடணும், ப்ளஸ் எப்படிலாம் ப்ரொஃபைல் ஃபில்டர் ஆகும், என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி சோர்சிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் ஆகும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டருக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸு ஜாப் போர்ட்டல்ஸில் சோர்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் சோர்சிங்லேருந்து தான் நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டெப் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த சோர்சிங் தான் மெயினாக ப்ரைமரியாக இன்டர்வியூலையும் கேட்பாங்க. ஸோ சோர்சிங்னா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜாப் போர்ட்டல் தான் நௌக்கரி. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி ஜாப் போர்ட்டல் நௌக்கரியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த நௌக்கரியை வச்சு எப்படி சோர்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். மித்தபடி மோஸ்ட் ஆஃப் தி போர்ட்டலையுமே இதே மாதிரியான சிமிலர் பிரின்சிபல் அண்ட் சிமிலரான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் உங்களால் சோர்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஆகும்னு நினைச்சிருக்கீங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சோர்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். சிம்பிளாக சோர்சிங்னா வரணும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பர்சன் ஆள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஜாப் போர்ட்டில் போய் சர்ச் பண்ணி எடுக்க முடியும். இப்போ எப்படி ஒரு ஜாப் சீக்கராக இருந்து ஜாப்ல போய் அப்ளை பண்ண முடியுமோ, அதே மாதிரி ஹெச்ஆர் சைடு வந்து ஜாப் சீக்கர்ஸ்லாம் இருக்கிற இடத்துல இருந்து இவங்களே தேடி போய் பீப்புளை பிக் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி ஹெச்ஆரே வாண்டடாக போயிட்டு அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸை பிக் பண்ணி எடுக்கிறது பேர் தான் சோர்சிங்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கேண்டிடேட் ஜாப் போர்ட்டில் ஒரு பக்கத்தை அப்ளை பண்ணுறதுனாலும் ஹெச்ஆரே போயிட்டு வாண்டடாக ஜாப் போர்ட்டல்ஸ் லைக் நௌக்கரி லிங்க் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அதில் இருக்க ப்ரொஃபைல்ஸில் வாண்டடாக இவங்களே என்ன மாதிரியான ஒரு ஸ்கில் செட்டில் ஒரு ப்ரொஃபைல் வேணுமோ அந்த ப்ரொஃபைலை சோர்ஸ் பண்ணி, அதாவது தேடி எடுக்க முடியும். அந்த மாதிரி தேடி எடுக்கிற விஷயங்கள் சோர்சிங்னு சொல்லுவாங்க. இந்த சோர்சிங்கில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் படிக்கணும். பிகாஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் ஃபர்தராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை என்ன எப்படி ரீட் பண்ணுங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மோன்ஸ்டாக் டெவலப்பரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ மோஸ்ட்லி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் என்ன மாதிரி ஒரு பீப்புள் தேவைன்னு டெக்னிக்கல் டீம்லேருந்து தென் நம்ம ஹெச்ஆர் மேனேஜர் அந்த மாதிரி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரு பர்சன் தேவை அப்படிங்கிறத ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதிடுவாங்க. இந்த ஜாபுக்கு இப்படி தான் ஒரு ஆள் தேவைன்னு அந்த விஷயங்கள் தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மோன்ஸ்டாக் டெவலப்பர் பாருங்கள், லீட் அண்ட் மென்டார் டீம் ஆஃப் மோன்ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் வந்துடும். லைக் வந்து என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லைனா ஐடி பேக்ரவுண்டில் இருந்திருக்கணும். அதே மாதிரி டீம் லீட் இல்லைனா ஒரு சுப்பீரியரான ரோலில் இருந்திருக்கணும். மோன்ஸ்டாக்கில் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு சோர்சிங் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். இப்போ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டாக வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். மோன்ஸ்டாக் டெவலப்பர்னா யார், மோன்ஸ்டாக் வந்து ஃப்ரண்ட் அண்டா பேக் அண்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்குள்ளே வருவாங்களா, இந்த மோன்ஸ்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாங்கோ டிபி, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், நோடு இப்படின்ட்டு இருக்கும். இதை தான் மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த மாங்கோ டிபி, எக்ஸ்பிரஸ், ரியாக்ட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி பாருங்கள் டைப் ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டைப் ஸ்கிரிப்ட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எந்த டொமைனில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, லைக் வந்து இப்போ ஆட்டோமொபைல் அந்த மாதிரினா அந்த மாதிரி அந்த ரோலுக்கு தகுந்தாப்புல ஸ்கில் செட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ரோலில் இருக்க விஷயங்களை எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஐடிக்குள்ள ஹெச்ஆர் ரெக்ரூட்டராக வரீங்கன்னா அப்போ ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ஒருத்தர் இருக்கணும்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காச்சும் உங்களுக்கு இருக்கணும். அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் ஃபர்தராக உங்களால் ஈஸியாக சோர்ஸ் பண்ணி கேண்டிடேட்ஸை பிக் பண்ண முடியும். ஸோ அதனால் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நல்லா படிக்கிறதும் மார்க்கெட்டை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. ஸோ வந்து எப்படி நம்ம கீவேர்ட்ஸை பிக் பண்ணி சோர்சிங்கில் போடுறது, சர்ச் பண்ணுற போகிறதுன்னு தெரியலனா ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி கூட சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ChatGPTல போயிட்டு ஜஸ்ட் அங்கே பாருங்கள், கிவ் மீ ஏ பிரைமரி அண்ட் செகண்டரி கீவேர்ட் அண்ட் பூலியன் சர்ச் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக படித்து பார்த்து இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் மெயினாக நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸை ப்ரைமரியாக கன்சிடர் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன கீவேர்ட்ஸை நீங்கள் செகண்டரியாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து அதுவே கொடுத்துரும். இது வந்து நார்மல் கீவேர்ட் சர்ச்சுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பூலியன் சர்ச்சுக்கு நம்ம கேட்டனால பூலியன் சர்ச்சுக்கும் எது கரெக்டாக இருக்குங்கிற ஆட்டோமேட்டிக்கான ரிசல்ட்டை கொடுத்து இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி டேரெக்டாக போட்டுக்கலாம். இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறது. நமக்கே மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி நல்லா புரியுதுன்னா நம்மளே கீவேர்ட்ஸை பிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ChatGPT ஹெல்ப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ நம்ம நௌக்கரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நௌக்கரியில் நீங்கள் டேரெக்டாக வந்தோம் இந்த மாதிரி மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்ச் ரெஸ்யூம் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சர்ச் ரெஸ்யூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஸோ இந்த இடத்துல தான் நம்மளால் ரெஸ்யூமை ஃபில்ட்ரேட் பண்ணி என்னென்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டு எடுக்க முடியும். ஸோ இந்த சர்ச் கேண்டிடேட்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னா சிம்பிள் பேசிக் தான். ஒரு கேண்டிடேட் நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கிற மாதிரி நோக்கி கொடுக்குங்க. பார்த்து புதுசாக இருக்கேன்னு பயப்படுவேன்னா பேசிக்கான விஷயங்களில் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் மூலிமா தான் என்ன மாதிரி ஒரு ஆட்களை தேடுறோம் அப்படிங்கிறதே போடணும். அதுக்காக தான் நம்ம கீவேர்டு ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கீவேர்டு எடுத்து வச்சுக்கிறது தான் ஈஸியாக சோர்ஸ் பண்ண இருக்கும். ஸோ கீவேர்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப் ஓப்பனிங்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் போடுற மாதிரி இருக்கும். அடுத்தபடி எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் சென்னையில் மட்டும் ஹையர் பண்ணுறோம், பெங்களூரில் மட்டும் ஹையர் பண்ணுறோம், லொக்கேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் லொக்கேஷன் ஃபில்டர் போகிறதுக்கு இந்த ஆப்ஷன். அடுத்தபடியாக சேலரி ரேஞ்ச் எதுக்குள்ளே வேணும் அப்படின்னு போகிறதுக்கான இந்த ஆப்ஷன். இந்த மேலே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ப்ரைமரியாக கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறமே என்னென்ன விஷயங்களை மெயினாக பார்க்கணும்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து அப்படின்னா டைரக்டா இங்க வந்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நோட்டீஸ் பீரியட் முக்கியம். பிகாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் சோர்ஸ் பண்றப்ப 2 month 3 month நோட்டீஸ் பீரியட் இருந்தால் கண்டிப்பாக என்ன ஸ்கில்டா இருந்தாலுமே கம்பெனி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இமீடியட் ஜாயினர் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இமீடியட் ஜாயினர் நோட்டீஸ்லாம் முடிஞ்சு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் முடிய போது கேண்டிடேட் எடுக்கணும். அதனால இந்த நோட்டீஸ் பீரியட் ஃபில்ட்ரேஷனை நீங்க மெயினாக கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவின். ஸோ லாஸ்ட்டாக எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்தாங்கிறத கன்சிடர் பண்ணணும். இந்த ஆக்டிவின் அப்படின்னு வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நௌக்கரியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை தேடி இருக்கலாம். பட் அவர்கிட்ட போய் இப்போ ஃபோன் அடித்து வேலை தேடுறீங்க கேட்டால் கண்டிப்பாக இல்லையா நான் வேலை தேடல, நௌக்கரியில் அப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாரெல்லாம் இப்போ ரீசெண்டாக வேலை தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ நௌக்கரி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்களோ அவங்க தான் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னு ஒரு அர்த்தம். அதனால தான் ஆக்டிவின் 7 days 15 days 30 days இருக்கிறதால என்னென்னா 7 days கொடுக்குற மூலிமா நௌக்கரிக்குள்ளே யாரெல்லாம் இந்த லாஸ்ட் 7 நாளுக்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைலாக கட்டும். ஸோ இது மூலிமா நௌக்கரிக்குள்ளே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக வேலை தேடனால தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வேலை தேடுறவங்களா இருப்பாங்க. அதனால் இந்த ஆக்டிவின்லையுமே ஒரு 7 days 15 days கொடுத்துக்கிறது பெட்டர். டிபெண்ட்ஸ் அப்போ வந்து எந்த ரோலுக்கு சோர்ஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ இது எல்லாமே தான் நீங்கள் ப்ரைமரியாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? கீவேர்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், லொக்கேஷன், ஆனுவல் சேலரி, அதுக்கப்புறமே நோட்டீஸ் பீரியட், அதே மாதிரி ஆக்டிவின். ஸோ இதெல்லாமே ப்ரைமரியாக கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகக்கூடிய விஷயங்கள். இப்போ நான் சொன்னது இதை தவிரையும் அடிஷ்னலாக நிறைய விதத்தில் ஃபில்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆளுங்க தேவைப்படுது, அதே மாதிரி எஜுகேஷன் டீட்டெயிலில் யூஜி முடித்தவங்களா பிஜி முடித்தவங்களா அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் முடித்தவங்க கண்டிப்பாக நமக்கு தேவை. அதே மாதிரி கேண்டிடேட் என்ன மாதிரியான கேட்டகரி, மேல் கேண்டிடேட்டா ஃபீமேல் கேண்டிடேட்டா, கேண்டிடேட்டோட ஏஜ் எவ்வளோக்குள்ளே இருக்கணும், அதே மாதிரி மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணவங்களா, இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணவங்களா, ரெஸ்யூம் அட்டாச் பண்ணவங்க மட்டுமா, இந்த மாதிரியான ஃபில்ட்ரேஷனும் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப நீஷாக போகிறப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகிறப்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். பட் பேஸாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மெயினாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா நௌக்கரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம இதில் இன்புட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ரிசல்ட்டை ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ரோலோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு மேர்ன் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அதாவது ஐடியில் பேக் அண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், இல்லை பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டேட்டா பேஸ் வந்து சேர்த்து பார்க்குற ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரில் இருக்க ஒன் ஆஃப் தி ஸ்டாக் தான் இந்த மேர்ன் ஸ்டாக். ஸோ இவங்க கேட்குறது இந்த மேர்ன் ஸ்டாக் டெவலப்பர்லேயே ஒரு டீம் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளுங்கள் தான் கேட்குறாங்க. ப்ளஸ் இந்த மேர்ன் ஸ்டாக்கோட ஃபுல் ஃபார்ம் தான் எம்மோட ஃபுல் ஃபார்ம் மாங்கோ டிபி, ஈயோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ஆரோட ஃபுல் ஃபார்ம் ரியாக்டும், என்னோட ஃபுல் ஃபார்ம் நோட். இதை தான் இப்படி போட்டிருக்காங்க. அதனால தான் பிரைமரி கில்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு. செகண்டரியாக டைப் ஸ்கிரிப்டும், அதே மாதிரி எஃப்எக்ஸ் டொமைன் நாலேஜ் இருக்கவங்க, ட்ரேடிங் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவங்கள செகண்டரியாக கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்கில் செட்டை ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மேர்ன் ஸ்டாக்னு ஒன்றா போடுறதும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் ஒன்று தான். அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த 4யுமே எடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த 4 ஸ்கில் செட்டும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4யுமே எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்து நான் உள்ளே இன்புட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். பேஸ்ட் பண்ணால் ஒரு கீவேர்டாக இப்படி வந்து தனித்தனியாக விழுவும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ ஜாவா அப்படின்னு போட்டோன்னா ஜாவா மட்டும் இந்த மாதிரி தனியாக ஒரு கீவேர்டு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த 4 கீவேர்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டார் கொடுத்துக்கிற மூலிமா மேண்டிட்டரியாக இந்த கீவேர்ட்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் எல்லாத்துக்கும் மேண்டிட்டரி கொடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக மெயினாக என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு டீம் லீடாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது சீனியர் பர்சன் தான் பார்க்குறாங்க. அதனால் இந்த இடத்துல டீம் லீடுன்னு மென்ஷன் பண்ணலாம். ஒரு சில பேர் டீம் லீடுன்னு போனாமல் சீனியர் பர்சன் அந்த மாதிரிலாம் கூட போட்டிருப்பாங்க. நான் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த டீம் லீடு பொசிஷன் இருக்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லையுமே எக்ஸ்பீரியன்ஸ் எந்த வயசு டு எந்த வயசு இருக்கணும், எந்த லொக்கேஷன் கொடுத்துருவாங்க. பட் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இல்லை. ஸோ நானே கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு டீம் லீட் அப்படிங்கிறனால ஒரு 6 to 7 years மேலே இருக்கவங்க டீம் லீடாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குனால நான் 7ன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லொக்கேஷனில் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ் பண்ண லொக்கேஷன் இருக்கனால இப்போ நான் சென்னைன்னு கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. இந்த இடத்துல சென்னையில் இன்க்ளூட் கேண்டிடேட் ஹூ ஆர் ஆல் ப்ரிஃபர் ரீலோகேட் அப்படின்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா, இப்போ பெங்களூரில் இருக்கவங்க இல்லையா கோயம்புத்தூரில் இருக்கவங்க யாரெல்லாம் சென்னை வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலும் சேர்த்து காட்டும். இதை வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக சென்னை மட்டுமே தேடுங்க. யாரும் ஆள் கிடைக்கல தென் வந்து யாரெல்லாம் சென்னைக்கு வர ரெடியாக இருக்காங்களோ அவங்களையும் நம்ம போடலாம். அடுத்தபடி ஆனுவல் சேலரியுமே உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கேண்டிடேட் எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரோலோட பட்ஜெட் ஒரு 20 LPA இருக்குது, அதாவது 20 lakhs per annum இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போது உங்கள்கிட்ட வந்து 20 lakhs per annumக்கு சோர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரி போடணும். மேக்ஸிமம் சேலரியில் 20 அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போவே 20 வாங்கிட்டு இருக்கவங்க ப்ரொஃபைலாக காட்டும். இப்போ நான் 20 வாங்கிட்டு இருக்கேன்னா வேறு கம்பெனிக்கு 20K வர மாட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 15 lakhs per annum மேக்ஸிமம் இருக்கவங்க தான் பார்க்கணும். அப்போ தான் 15 வாங்கிட்டு இருக்கவங்க நான் 20 வேணும்னு கேட்பாங்க. அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் சிடிசி போடுறப்போ கம்மி பண்ணி போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல மினிமம் சிடிசி நிறைய பேர் 0ன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் மினிமம் வேல்யூ 0.5 1 கொடுத்ததுலேருந்து காட்ட அப்படின்னா இந்த மாதிரி 0ன்னு பெருசாக சேலரி டிஸ்க்ளோஸ் பண்ணாதவங்களோட ப்ரொஃபைல்லாம் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு கால் பண்ணுறப்ப அவங்களோட பட்ஜெட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க 0ன்னு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதனால் ப்ரைமரியாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ நம்பரோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் போக போக ப்ரொஃபைல்ஸ் கிடைக்கலாம், நீங்கள் இந்த சர்ச்சை நீங்கள் ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடியே நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் பீரியட். இந்த நோட்டீஸ் பீரியடில் லெஸ்ஸர் தென் 15 days மோஸ்ட்லி ப்ரைமரியாக கொடுங்க. தென் ப்ரொஃபைல் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா கரண்ட்லி சர்விங் கொடுக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக லெஸ்ஸர் தென் 15 days 0 to 15 daysக்கு இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஆக்டிவ் இன் 7 days. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச், நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண போதும். அதோட மீதி இருக்க ஆப்ஷன் தான் செகண்டரியாக ரொம்ப டீப்பாக போகிறப்ப தான். ஸோ இதை போட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரொஃபைல்ஸ் வரும். ஸோ இப்போ நமக்கு ப்ரொஃபைல் ஓவராலாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 23 ப்ரொஃபைல் வந்திருக்கு. ஸோ இடத்துல அப்போ மேனிட்டரி எடுத்து விட்டு இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக எவ்வளோ ப்ரொஃபைல்ஸ் வந்திருக்குன்னா 449 ப்ரொஃபைல்ஸ் வந்திருக்கு. இங்கே நம்ம என்ன கீவேர்ட்ஸ் போட்டிருக்கோன்னு காட்டும். 7 yearsக்கு மேலே 15 LPA வாங்கிட்டு இருக்கவங்க ப்ளஸ் அதே மாதிரி சென்னை லொக்கேஷனில் நோட்டீஸ் பீரியடில் இமீடியட்டாக இருக்கவங்களோட ப்ரொஃபைல் பார்க்குறப்ப 500 ப்ரொஃபைல்ஸ் நியர்பை காட்டுது. இப்போது இந்த 500 பேருக்கும் கால் பண்ணி பேச இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஃபில்டர் பண்ணலான்னு ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணுறப்ப தான் நான் செகண்டரி கீவேர்டில் பார்க்குறேன். செகண்டரியில் மெயினாக அவங்க கேட்குறது ஒன்று எஃப்எக்ஸ் டொமைனோ ட்ரேடிங் டொமைனோ. ஒரு கம்பெனி அவங்களோட டொமைன் பேஸ் பண்ண நாலேஜில் கேட்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கீவேர்டில் ஆல்ரெடி எஃப்எக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரேடிங் டொமைனில் ஒர்க் பண்ணவங்க வேணும்னு சொல்லி இந்த 2 கீவேர்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 கீவேர்டு ஆட் பண்ணுற மூலிமா யாரெல்லாம் எஃப்எக்ஸ் அண்ட் ட்ரேடிங் டொமைனில் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலும் லிஸ்ட் அவுட் ஆகி காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல அந்த எஃப்எக்ஸ் அண்ட் ட்ரேடிங்னு போட்டோன்னா எனக்கு 36 ப்ரொஃபைல் காட்டுது. ஸோ இந்த 36 பேருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கால் பண்ணி பேசி பார்க்கலாம். யாராச்சும் ஓகே ஆகிட்டாங்கன்னா தென் இவங்கலேருந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இந்த 36 பேர்த்தில் ஆள் கிடைக்கலாம். தென் அப்புறமே நீங்கள் இந்த ரிசர்ச்சை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்னா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ சென்னைன்னு போட்டிருக்குமா, இப்போ யாரெல்லாம் சென்னைக்கு வரவங்களும் ஓகேவாக இருக்கவங்களும் எனக்கு காட்டு அப்படின்னா இப்போ 30 சில்லற ப்ரொஃபைல் காமிச்சது. இப்போ பாருங்கள் 105 ப்ரொஃபைல் காட்டுது. இன்னும் நமக்கு வந்து வேறு எங்கேயாச்சும் ஃபைன் டியூன் பண்ண முடியுமானா இந்த ஆக்டிவ் இன் 7 days ஒரு 15 நாளாக நௌக்கரிக்குள்ளே வந்துட்டு போனவங்க யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 105லேருந்து இப்போ எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். 130 காட்டுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக இருக்க இந்த ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபைல்ஸ் அதிகமாக கூடவிட்டே போகும். ஸோ நமக்கு எப்படி ரிஃபைன் பண்ணி சோர்ஸ் பண்ண நினைக்கணுமோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம். மெயினாக ப்ரொஃபைலோட முக்கியமான விஷயம் நீங்கள் சோர்ஸிங் நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்க வேண்டியது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு, இந்த லொக்கேஷனு, இந்த பட்ஜெட்டு, இந்த ஆக்டிவ் இன் நோட்டீஸ் பீரியட் இதெல்லாம் முக்கியம் தான். பட் இது எல்லாருமே கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் சோர்ஸிங் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை செக் பண்ணுறதும் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னு பார்க்குறதுமே இந்த இடத்துல மேலே ப்ரைமரி கீவேர்டில் என்ன போட்டிருக்கீங்க, அதே மாதிரி செகண்டரி கீவேர்டில் என்ன விஷயங்கள்லாம் போட்டுருக்கீங்க இதை தான் பார்ப்பாங்க. பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் மாறும். அதனால் இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்கன்னு பார்ப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதனால் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மல் கீவேர்ட் சர்ச். ஓகேங்களா. இதோட சேர்த்து பூலியன் சர்ச் அப்படின்னு இருக்குது. பூலியன் சர்ச்னா வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கீவேர்ட்ஸையே அண்ட் ஆர் அண்ட் நாட் அப்படின்னு இந்த 3 விஷயங்களை யூஸ் பண்ணி அந்த கீவேர்டை எழுதியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கேண்டிடேட் வெறும் மோன் ஸ்டாக் டெவலப்பர்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் மோன் டெவலப்பர்னு மட்டும் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த 2 வார்த்தைகளில் எந்த வார்த்தை எனக்கு வந்தாலும் ஓகே அப்படின்னா இந்த இடத்துல ஆர் கொடுக்கலாம். அதே மாதிரி மெயினாக டீம் லீட் இல்லைனா ஒரு மென்டாராக இருக்கணும் அப்படின்னு இந்த கீவேர்டு. இதெல்லாம் எதுக்குன்னா ரொம்ப டெப்த்தாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேண்டிடேட் எடுக்கிறப்போ இந்த மாதிரியான நார்மல் சர்ச்சோட பூலியன் சர்ச் போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் பூலியன் சர்ச்சை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே எடுத்துக்கிட்டு ஒன்ஸ் வந்து அதை போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். சிம்பிள் 3 கான்செப்ட் அண்ட் ஆர் அண்ட் நாட். அண்டுனா இந்த விஷயமும் இருக்கணும், இந்த விஷயமும் இருக்கணும். அதாவது 2 கீவேர்டு இருக்குன்னா இந்த கீவேர்டு இருக்கணும், இந்த கீவேர்டு இருக்கணும் அர்த்தம். ஆர் அப்படின்னா எய்தர் இந்த கீவேர்டு இருக்கலாம் இல்லைன்னா இந்த கீவேர்டு இருக்கலாம். 2ல் ஏதோ ஒன்று இருந்தால் கூட ஓகே. அதே மாதிரி நாட்னா இந்த விஷயம் இருக்கவே வேண்டாம். இதுதான் அண்ட் ஆர் நாட், இந்த 3க்குள்ளே டிஃப்ரென்ஸு. அதை பேஸ் பண்ணி இந்த கீவேர்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ கூட நான் தனியாக போடுறேன். இப்போதைக்கு இந்த பூலியன் சர்ச்சில் வந்த கீவேர்ட்ஸ் வச்சு இப்போ நான் சோர்ஸ் பண்ணி காட்டுறேன்.
ஸோ பூலியன் சர்ச்சில் இருந்த கீவேர்ட்ஸ் வந்து சோர்ஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 12,000 ப்ரொஃபைல் வருது. பட் இதுக்கப்புறமே நம்ம தான் ரிஃபைன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து வித்தின் சர்ச்சில் ட்ரேடிங் அதே மாதிரி எஃப்எக்ஸ் டொமைன் அப்படிங்கிறத இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணுற மூலிமா எனக்கு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1124 ப்ரொஃபைல் தான் வந்துருக்கு. இன்னும் நான் வேறு என்ன வேணுமோ ஃபில்டர் போட்டு நான் தேடிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் சோர்சிங் விஷயம். பட் நான் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் நான் ஷோ பண்ண வரும்ல, ப்ரொஃபைலுக்குள்ளேயுமே ஒருத்தருக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸ் அவங்க போட்டிருந்தது மேட்ச் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி ஹைலைட்ஸ் ஆகி காட்டும். ஸோ சோர்சிங் அப்படிங்கிறது இப்படி தான் பண்ணணும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் தென் அதை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் குறைக்க முடியுமோ மினிமம் ஒரு 100 நம்பர் வால்யூம் வர வரையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதை வந்து ரீச்சபிளாக இருக்கும். 100 பேருக்கு கால் பண்ணி பேசுகிறது 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50 பேருக்கு கால் அடிக்க ஈஸியாக இருக்கும். 50 ஒரு 20 பேர் எடுப்பாங்க. 20 பேர் எடுக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு கேண்டிடேட் எடுக்கலாம். அதனால் எப்போவுமே ஒரு 100 பீப்புள் வர வரையும் அந்த சர்ச்சை ரிஃபைன் பண்ணி எடுத்து கொண்டு வாங்க. ஸோ இப்போ இந்த சர்ச்லேயே பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருக்காங்க. ஸோ இதை இன்னும் என்ன மாதிரி ரிஃபைன் பண்ணி 100 பேராக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப சோர்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 100 ப்ரொஃபைல் வர வரையும் ரொம்ப ரிஃபைன் பண்ணி சோர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா எப்படி சோர்ஸ் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இந்த சோர்ஸிங்கை தாண்டியுமே இன்னும் ஹெச்ஆரோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த சோர்ஸிங்கை இன்னும் கொஞ்சம் நான் டெப்த்தாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நான் எப்படியாச்சும் ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஆகணும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்மளோட ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் மாஸ்டர் கிளாஸ் நம்மளோட ஹெச்ஆர் லேர்னர் சப்பில் கம்ப்ளீட்டாக இதை பற்றின 2 months ஆஃப் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் மென்டார் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்கோ, நோக்கி அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெச்ஆரே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. வித்தின் 1 monthக்குள்ளே ஷூரிட்டியாக உங்களை ப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் எங்களோட ஃபீஸே 50% ஃபீஸே நாங்கள் வாங்கி போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாடல். ஸோ கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஆகணும் ஒரு கேரண்டியான ஒரு இடத்துல படிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஹெச்ஆர் லேர்னர்ஸ் அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஹெச்ஆர் மாஸ்டர் கிளாஸ்னால ஹெச்ஆர் லேர்னர்ஸ் அப்போ லிங்க் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். என் டீம் அவங்க ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மூலமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். திஸ் இஸ் ஒரு ஹெச்ஆர் நவீன் சைனிங் ஆஃப்.